மில்லட்ஸ். இந்த ஊர்ல சிறுதானியங்கள் இருக்கு. அந்த சிறுதானியங்களை உலகளவு ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சிறுதானியங்கள் உருண்டை எல்லாமே ஆரம்பிக்க போகிறோம். அடுத்து நிதி ஆய்வு. இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தலைமையான அதிகாரம் இருக்கிறது நிதி ஆய்வு. அடுத்து ஆத்ம நிர்பார் பாரத். இதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். 2047க்குள்ளே பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு $40 trillion எக்கானமி இந்தியா பொருளாதாரத்தை ஒரு 10 மடங்கு உயர்த்துகிற ப்ராஜெக்ட் இது. அடுத்து காடல். இது நம்மளோட கம்பெனியோட எல்லா சொல்யூஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அடுத்து கிளைமேட் ஆக்ஷன் ட்ராக்கர். இங்கே நடக்கிற எல்லா கிளைமேட் ப்ராப்ளத்தையும் நம்மளுக்கு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கம்பெனி. அடுத்து ஐநா சபையோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 17 கொள்கைகள் இருக்குது. அதில் நம்ம பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம நாடு, நம்ம ஊர், நம்ம குடும்பம், நம்ம குழந்தைங்க இவங்களுக்கு உண்டானது எல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு சொல்கிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சு இன்றைக்கி ராமன் ஏரியில் இன்றைக்கி டேட்டுங்கக்கா 2024 எண்ணி 365 நாளில் இப்போ நான் சொன்னது எல்லாமே நடந்திருக்கும். அக்கா இப்போ நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்கக்கா. ஃபவுண்டர் வாங்க இருந்தாண்டு நீ எது வேணா இல்லை எது வேணாலும் நீங்கள் பேசுங்க. கோவப்பட்டு பேசுங்க. ஆறு இப்போ ஏறி இப்படி கிடக்குதுல பேசுங்க போங்க. அக்கா உங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன்க்கா. சொல்லுவாங்களே உப்பு போட்டு தின்னா உனக்கு கோவம் வருதுன்னு. இப்போ கோவம் வருதுக்கா. இந்த ஏரி இல்லைக்கா, இந்த ஏரியை பார்த்தா சத்தியமாக சொல்கிறேன் காண்டா வரீங்கல்ல, அந்த கோவத்தில் பேசுங்க. உங்கள் ஊர் பேசுங்க பார்க்கலாம். உங்கள் டைமு. இப்போ சார் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? ஏரியை பாதுகாக்க போகிறோம். அப்புறம் என்ன, ஸ்கூல் பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். அப்புறம் பெண்கள் முன்னேற்றம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அடுத்தது விவசாய நிலம், அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு அதில் அதை மகசூல் எப்படி வரும், அதில் லாபம் எப்படி வரப்போகிறது, அதை நம்ம அவங்களுக்கு சொல்ல போகிறோம். இது எல்லாம் அவங்கெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும். நமக்கு அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாம் அவங்களுக்கு ஆமாம் அது வரணும். நான் இப்போ இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது நமக்கு என்னன்னு போகிற விஷயமே கிடையாது. நான் உங்களை செய்கிறீங்களான்னு சொல்ல கிடையாது. இந்த யூனிஃபார்ம்ங்கிறது உங்களுக்கு அடையாளம் மட்டும் கிடையாது. நீங்கள் இனிமேல் இந்த சேலை தனியாக கட்டிட்டு என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த டாபிக்ல ஒவ்வொரு இது சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது நீங்க இந்த 15 நாள்ல கத்துக்கிட்டீங்கல்ல, அது நீங்க உண்மையாவே நீங்க அதை கிரகிச்சிருக்கீங்களா? நான் தான் சொல்றேன், இதுல நீங்கெல்லாம் மறைக்கவே முடியாது. தேவியக்கா, இவங்க எல்லாருமே இப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப கவிதாக்காலாம் அவங்களாம் ரெடி. அவங்களாம் எந்த துப்பாக்கி கொடுத்தாலும் சொல்றதுக்கு ரெடி. ஐயோ அக்கா அவங்க இப்ப சொல்றேன், அவங்க வாழ்க்கையை மாத்தணும். இப்ப உங்களுக்கு தங்க முட்டை போடுற வார்த்தையே உங்களுக்கு கையில கிடைச்சாலும் அந்த வார்த்தை நீங்க என்ன பண்ணணும்? பாதுகாப்பா வளர்த்தாதான் முட்டை. தங்க முட்டை போடுற வாத்து தான். ஆனா ஒரு முட்டையை எடுத்துட்டு அதை கொண்டுட்டோம்னா அடுத்த முட்டை கிடைக்காது. அப்ப நீங்க தான் தங்க முட்டை வாட்டுக்கும் போது யார் முட்டை போடணும்? நீங்க தான். அப்ப அந்த முட்டைங்கிறது என்னது? உயர்ந்த எண்ணங்கள். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை நீங்க சொல்லிதான் ஆகணும். நான் எப்படி இருந்தேன், இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது, இது ஏதாவது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத எதாவது இருந்தா நீங்க பேச தேவையில்லை. இது எல்லாமே அது மெயினா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் 17ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரீமியம். ஆனா அதை வச்சு நிறைய தப்பு நடக்குது. என்னது செய்யறேன் சொல்லிட்டு போர்டு வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு போறது. என்ன நம்ம அப்படியா? 10 வருஷமா அந்த கோலை பத்தி சொல்லிட்டே இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த கோல் கிளாஸ் எடுக்கிறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அதுல எந்த இதுவும் முன்னேற்றம். ஆனா நாம அப்படி கிடையாது. இப்ப நாம எடுத்துற காடல்னு ஒரு கம்பெனி வச்சு தான் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனி எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நான் லைவா பார்த்துருக்கேன். இப்போ பிரைம் மினிஸ்டர் செய்யறாங்க. இது பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ கிடையாது. இது மனிதன். என்னது மிஷன் லைஃப் அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா குடும்பமும் ஒரு குடும்பம், உலகமே ஒரு வீடு. அதான் இது. ஜல்சக்தினா இன்னைக்கு தண்ணியை பாதுகாக்கிற அமைச்சகம். மில்லட் அப்படின்னா போன வருஷம் எதனால அப்படி சொல்றாங்க? மில்லட் சிறுதானியத்துக்கு ஒரு வருஷத்தை வச்சு இன்னைக்கு ஐநா சபை ஏன் கொண்டாடுது? பின்னாடி உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்காது, ஏன்னா தண்ணி இல்லை. அப்ப தண்ணி இல்லைன்னா தண்ணி கம்மியா இருக்கிற ஏதாவது ஒரு உணவு முறை தான் நீங்க மாறணும். அதுக்கு என்ன சொல்றாங்க? மில்லட்ஸுங்கிறது என்னது? சிறுதானியங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற சாமை, தினை, கம்பு, சோளம், வரகு, இது எல்லாமே சிறுதானியம். கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாம் சிறுதானியம் பயிரிடுங்க, யாருக்கு கார்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் புரியல. ஏதோ எல்லாம் சுகர் வந்துருச்சு, இதுக்கோசரம் கொடுக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் அது
விரிவாக்கம் சொல்ல கிடையாது. தண்ணியில இது சொன்னா மக்கள் எதுமாங்க அப்படி சொல்லல. சிறுதானியம் உற்பத்தி பண்ணுங்க. ஏன்னா பின்னாடி உங்களுக்கு தண்ணி கிடையாது. அத சொல்லாம இப்ப நம்ம கிட்ட வந்து மறைச்சு சிறுதானியம் உற்பத்தி எல்லா பண்ணுங்க எல்லா இப்படிதான் இப்ப சொன்னாங்க. சொல்லவே இல்லை. தண்ணி பற்றாக்குறையாகும் ரொம்ப அதாவது வந்து உணவுக்கு பஞ்சம் ஏற்படும்னு அவங்க சொல்லலை. மக்கள் கேட்பாங்களே ஏன் உணவுக்கு பஞ்சம் வருது, எல்லாம் கம்பெனி நடத்துறாங்களே தண்ணி அங்கங்க நாம விடுறோமே, எல்லாம் கேட்பாங்களா இல்லையா? போராட்டமே நடக்கும். அதனால பிரச்சனை எப்படி கொண்டுட்டு போனோம் சிறுதானி. ஏன்னா கிராமத்துல எல்லாம் நம்ம அப்பெல்லாம் சிறுதானியம் வச்சுட்டு இருந்தோம். அவங்க அதை வச்சு சிறுதானி வச்சு எல்லாம் நடுவாங்க. ஒரு வருஷமா அதை நடக்குது. என்னையே கேட்டாங்க, இங்கெல்லாம் யாரும் செய்யறவங்க இல்ல, நாங்களே சொன்னோம். ஆனா இப்ப சார் சொல்லதான் இதோட உண்மையான இது என்னன்னு இப்ப தெரியுது எனக்கு. இப்ப நீங்க சொன்ன கொள்ளு நரிப்பயிறு இதெல்லாம் என்ன சாதாரண விஷயமா? இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஏதோ தரீங்க பிஸ்கட் அது இதுன்ட்டு. ஏன் அதை வச்சு நீங்களால ஒரு நல்லா அதை மாவாக்கி அதை ஒரு தோசையாவோ ஏன் அதையே பிஸ்கட்டா கூட ஏன் மாத்தலாமே? அதே சாக்லேட்டை கூட போடுங்க, அதே சாக்லேட் போடுங்க, அதே ஃபிளேவர் தானே. ஏன் போட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட்டு பிஸ்கட்லாம் கொடுங்க, வேணான்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு பொருளை தயாரிக்கும் போது நீங்க ஒரு அம்மாவா இருந்தா உங்க குழந்தைக்கு தருவீங்களா? இப்போ நீங்கள் ஒரு மேகி கம்பெனி நடத்த நீங்கள் கொடுப்பீங்களாக்கா உங்கள் குழந்தைக்கு அந்த மேகியை? அதே நீங்கள் தயாரிக்கிற மேகியை ஏன்? ஏன்னா தயாரித்தது ஒரு அம்மா. உங்கள் கம்பெனிக்கு ஏன் மதர் நெட்ஜிரோன்னு பேர் வச்சுருந்தீங்களா? இங்கே இருக்கவங்க எல்லாமே பெண்கள். அது இல்லாமல் இன்னைக்கு நாடு நம்பி இருக்கிறதே வந்து ஆண்கள் நம்பி கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தா சக்தி வந்தனில் வந்து பார்த்தா 25 கோடி பெண்களை ஒரு அமைப்பில் கொண்டு வரணும், 1 கோடி கூட்டமைப்பை உருவாக்கணும், அதில் 10 கோடி மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யார் வேணாலும் திட்டத்தை எப்படி வேணாலும் போட்டோம், ஆனால் அந்த திட்டம் அந்த குழு வந்து என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் வந்து எல்லாத்தையும் கேட்டாகும். இன்னைக்கு 100 பேர் ஓடுறான், யார் ஃபர்ஸ்ட் வரானோ அவன் சொல்றதானே பேட்டியில் கேட்குறாங்க. 2வது வந்தவனை மதிக்கிறது இல்லைல்ல. அப்போ நாம் தான் இந்த உலகத்திலேயே இந்தியாவிலேயே நம்பர் 1 கம்பெனி ஆத்ம நிர்பார் பாரத் வில்லேஜ். என்னது? இந்த ஊரில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது 5மே தூய்மையாக்கப்பட்டிருக்கும். கண்ணு முன்னாடி தெரியறது குழந்தைங்களோட எதிர்காலம், பெண்கள் முன்னேற்றம், அடுத்து வந்து பார்த்தா இளைஞருக்கு விளையாட்டு, வேலை வாய்ப்பு, அதே மாதிரி உங்களை எல்லாத்தையும் தொழில் உருவாக்குறது. இப்போ இந்த மாதிரி போகும்போது யாரால உங்களை தடுக்க முடியும்? ஆனால் நீங்கள் நம்பணும் என்னது கம்பெனியோட இது வந்து பார்த்தா இது சும்மா ஒரு போர்டுன்னு மட்டும் நினைக்கணும். இதுதான் உங்கள் அடையாளம். எங்கே போனாலும் இந்த லோகோ பார்த்துட்டாங்க அப்படின்னா ஓகே இவங்க சக்தி, இவங்க வந்து பார்த்தா மதர் நெட் ஜீரோலேருந்து வந்திருக்காங்கன்னு அந்த வாங்க மேடம்னு சொல்லணும். என்னது இங்கே வாங்கிறதுக்கும் வாங்க மேடம் உட்காருங்கன்னு பேசணும். அப்போ ஜெயிச்சிட்டிங்க. உங்கள் வீட்டில் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்கள் பசங்க செய்தோ அப்போ பசங்கள்கிட்ட நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இது விளையாட்டா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், அது அந்த ஃப்ரீடம்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இது செஞ்சால் ஃப்ரீடம் வரும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். என்னது? பணம், காசு, வாழ்க்கை, குழந்தைங்களோட எதிர்காலம், நம்ம முன்னேற்றம். இப்படி நீங்கள் போகும்போது யார் உங்களை முதல்ல வேணான்னு சொல்லுவா? ஏன் மோடி அவர் வந்து பார்த்தா ஏன் உங்களை பற்றி பேச மாட்டார்? ஏன்னா செய்யறதுக்கு ஆள் இல்லைல்ல. இவ்வளோ பெரிய முன்னெடுப்பை செய்யறதுக்கு யார் இருக்கா? என் ஸ்டாலின் அவரும் வாழ்த்துவார், ஏன் எதிர்கட்சி தலைவர் வாழ்த்துவாங்க. நான் கட்சி சார்ந்த ஆளுங்க கிடையாது. கட்சி நம்மளுக்கு வேணாம். அது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் போய் எந்த கட்சியில் வேணாலும் நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் திட்டங்களுக்கு உங்களோட பங்களிப்பு தேவை. இந்த 100 நாள் வேலை திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இதுக்கு தான். ஆனால் உங்களுக்கு இங்கே யாரும் போகிறது உட்காரது ஒரு 2 மணி நேரம். ஏன் உங்களை வச்சு உங்களை வச்சு எதுக்கு நான் வந்து ஏறி நான் சுத்தம் பண்ணணும்? ஏசி புட்டா 1 மணி நேரத்தில் செய்யறது. ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணுங்க? நான் தலைவிதியா? அப்படியே தலைவிதினாலும் எப்படி வேலை கொடுக்கணும்? மனிதர்களை மறந்தா மன்னிக்கணும். ஏன் போய் 12 மணிக்கு எவனா வெட்ட முடியுமா? கவர்மெண்ட் சொல்லுது இப்போ உங்களுக்கு காசு ஒரு 200 ரூபா 300 ரூபாவுக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னா அதே 200 ரூபா கூலிக்கு டாக்டர்கிட்ட போனால் எனக்கு 200 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவீங்களா? அப்புறம் இன்னைக்கு வெயில போகவே முடியாது. எல்னினோ. என்னது? எல்னினோ லானினோ. எல்னினோ வெயில், லானினோ குளிர். ஒரு பக்கம் தண்ணியில் சாவறான், இன்னொரு பக்கம் தண்ணி இல்லை. இன்னொரு பக்கம் குழந்தைங்க ஒன்றும் இல்லை. அக்கா பேசினாங்களே வீடியோ, அக்கா ஒரு வீடியோ பேசினாங்களே ஸ்கூலில், அந்த வீடியோ பொறுமையாக கேட்டிங்களா? போய் ஹெட்செட் போட்டு கேளுங்க. எத்தனை குழந்தைங்க இரும்பிக்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்தால் போதாதா? ஒரு குழந்தைக்கு ஒரு ஆஸ்மா அறிகுறியோ ஏதோ ஒன்று வந்தால் போதுமா போதாதா? முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கா நம்ம ஸ்கூலுக்கு 10 இந்த ஆவி பிடிக்கிறாங்களே அந்த மிஷின் வாங்கி கொடுத்து சாயங்காலம் போகிறப்ப எல்லாரும் ஆவி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும். வரும்போதும் ஆவி பிடிச்சிடணுக்கா. இது டீச்சர் அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ நாம் இது ப்ரைவேட்டாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் நம்மளுக்கு ஆவி பிடிக்கிற சென்டர் ஆரம்பிங்க. தினைக்கும் ஆவி பிடிக்கணும். நம்மளுமே எடுத்து ஆவி பிடிச்சிக்கணும். ஏன்னா இன்னைக்கு லங்ஸில் இருக்கிறதா இந்த பொல்யூஷனால மெயினாக பாதிக்கப்படுறது குழந்தைங்களுக்கு லங்ஸ்.
இப்போ அது இல்லாம எப்படி ஒரு குழந்தை போய் விளையாடும்? சளி பிடிச்சிருக்க குழந்தையில ஓட முடியுமா? இப்போ உங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன இடர்பாடுங்கிறீங்க, அது எப்போ வந்துச்சு? சின்ன வயசுல சரி பண்ணி உங்களுக்கெல்லாம் இப்போ வரவே வராது. அதனால கோவம் என்னது? கோவம் வரணும். ஏன்டா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு அழுவுறது சொல்யூஷன் கிடையாது. ஏன்டான்னு சொல்லி அந்த பிரச்சனை பண்ணணும். எனக்கு ஏன் அழுவாச்சு வருது கேளுங்கக்கா, நீங்களே கண்ணாடி பார்த்து கேளுங்க. எனக்கு ஏன் அழுவாச்சு வருது? நான் இந்த கம்பெனியில் இருக்கேன், எனக்கு நான் இருக்கேன், நானே உழைச்சிக்கிறேன். என்னது இப்போ நீங்கள் இப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும். இப்போ நீங்கள் சொன்னீங்களேக்கா, இன்னும் எல்லாரும் மாறுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க சரிங்களா? வாழ்க்கை நம்ம வாழ்க்கை எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியுமா உங்களுக்கு அது புரியும். இப்போ இவங்க பேசவே சொல்ல, ஆனால் அவங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள எல்லாம் இருக்கிற கருத்துக்கள் தயவு செஞ்சு போனால் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க வாங்க.